வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு கம்பெனியோட ட்ரையல் பேலன்ஸ் ஷீட் பற்றி பார்க்க ஏபிசி கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியோட ட்ரையல் பேலன்ஸ் ஷீட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். கேபிட்டல் அமௌண்ட் 50,000, டிஸ்கவுண்ட் 1,200, கேரேஜ் அவுட்வர்ட் 2,300, ரிட்டர்ன் இன்வர்ட் 300, ரெண்ட் 1,200, ஸ்டாக் 15,500, creditor 12,000, cash 10,000, motorcycle 4,600, purchase 46,000, carriage inward 8,700, sales 60,000, return outward 700, plant 10,700, debtor 20,200, commission paid 1,800, cash at bank 10,100 and dividend 9,900. ஸோ இந்த கம்பெனிக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் 1,32,600, கிராஸ் ப்ராஃபிட் 5,700, நெட் ப்ராஃபிட் 9,100, பேலன்ஸ் ஷீட் 71,100, ட்ரையல் அண்ட் பேலன்ஸ் 1,32,600 rupees. ஸோ இதை வந்து டேலியில் இப்போது செக் பண்ண டேலியில் ஏபிசி கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனிக்கான கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸில் லெஜர் க்ரியேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு லெஜராக க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அமௌண்ட், கேபிட்டல், அண்டர் த குரூப் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட், இதுக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் 50,000, அக்செப்ட் கொடுக்குறோம். அடுத்து டிஸ்கவுண்ட், under the group of indirect expenses, opening balance 1,200, accept, carriage outward, under the group of indirect expenses, opening balance 2,300, return inward, under the group of sales account, opening balance 300, creditor account டெபிட்டாராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரிட்டர்ன் இன்வர்டுங்கிறது சேல்ஸ் அக்கௌண்ட்குள்ளே வரும். ஸோ அது டெபிட்டார் சேஞ்ச் பண்ணி அக்செப்ட் கொடுங்க. அடுத்து ரெண்ட், அண்டர் த குரூப் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் 1,200, accept, company stock, under the group of stock in hand, opening balance 15,500, அடுத்து creditor, under the group of sundry creditor, opening balance 12,000, அடுத்து motorcycle, under the group of fixed asset, opening balance 4,600 rupees, அடுத்து purchase inward, under the group of purchase account,
ஓப்பனிங் பேலன்ஸ் 46,000. அடுத்து கேரேஜ் இன்வர்ட். Under the group of direct expenses, opening balance 8,700 rupees. அடுத்து சேல்ஸ் அக்கவுண்ட். Under the group of sales account, opening balance 60,000. Return outward. Under the group of purchase account, opening balance 700. டெபிட்டார் கிரெடிட்டார் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும், ரிட்டர்ன் வந்து அவுட்வர்ட் வந்து ஆனால் அக்செப்ட் கொடுக்குறோம். அடுத்து பிளான்ட். பிளான்ட் அப்படிங்கிறது கம்பெனியோட ஃபிக்ஸட் அசெட். அண்டர் த குரூப் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், ஓப்பனிங் பேலன்ஸ் 10,700. அடுத்து டெபிட்டார். அண்டர் த குரூப் ஆஃப் சன்ட்ரே டெப்டார், ஓப்பனிங் பேலன்ஸ் 20,200. கமிஷன் பெய்டு. Under the group of indirect expenses, opening balance 1,800. Cash at bank. Under the group of bank account, opening balance 10,100 rupees. Dividend received. Under the group of indirect income, opening balance 9,900 rupees. கம்பெனிக்கான எல்லா லெஜரையுமே க்ரியேட் பண்ணியாச்சு, கேஷ் அப்படிங்கிற லெஜரை தவிர. ஸோ கேஷ்ங்கிற லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் டிஸ்பிளேயில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதில் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். கேஷ். ஸோ கேஷ் அப்படிங்கிறது அண்டர் த குரூப் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 10,000. கம்பெனிக்கான எல்லா லெஜர்ஸையுமே இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கம்பெனியோட ட்ரையல் பேலன்ஸை செக் பண்ண போகிறோம். பேக் வரத்துக்கு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ரிப்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா 71,100. 71,100 வந்து டேலி ஆகுது. அடுத்து கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு ஆல்ட் F1. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா 5,700 rupees அண்ட் நெட் ப்ராஃபிட் 9,100 rupees வந்து டேலி ஆகுது. அடுத்து நம்ம செக் பண்ண போகிறது கம்பெனியோட ட்ரையல் அண்ட் பேலன்ஸ். ட்ரையல் அண்ட் பேலன்ஸுக்கு டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷனில்
ட்ரையல் அண்ட் பேலன்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ட்ரையல் அண்ட் பேலன்ஸில் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு ஆல்ட் F1. ஸோ ட்ரையல் அண்ட் பேலன்ஸ் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1,32,600 rupees டேலி ஆகுது. ஓகே, இந்த வீடியோவில் ட்ரையல் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.